இன்ஃப்ளேஷன் எனப்படும் பணவீக்கத்தால் சாமானிய மனிதனுக்கு என்ன பாதிப்பு? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். பொதுவா இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருச்சு, பணவீக்கம் அதிகரிச்சிருச்சுன்னு நம்ம செய்திகள்ல பாக்குறோம். ஆனா அது சாமானிய மக்களுக்கு தொடர்பு இல்லாத ஒண்ணு அப்படின்னு நம்ம பெருசா கவனிக்கிறது இல்ல. இது உண்மையிலேயே உங்களுடைய சேமிப்புல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை பெரிய அளவுல பாதிக்குது. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பொதுவா விலைவாசி, அதாவது இன்ஃப்ளேஷன் 7% அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா கடந்த வருஷம் 100 ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு பொருளை இந்த வருஷம் நீங்க வாங்குறதுக்கு 107 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படிங்கறது அதோட அர்த்தம். இப்போ உங்க சேமிப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த வருஷமும் 5% வட்டி தான் உங்களுக்கு வருமானமா கிடைச்சிருக்கு. இந்த வருஷமா அதே 5% தான் உங்களுக்கு வருமானமா உங்களுடைய முதலீட்டுல இருந்து கிடைக்குது. அப்படின்னா உங்களுடைய சேமிப்புல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது விலைவாசிக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னு அர்த்தம். பொதுவா ஒரு முதலீட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் இன்ஃப்ளேஷனை விட அதிகமா இருக்கணும் அப்படிங்கறத கவனிக்கணும். உதாரணமா நீங்க பேங்க்ல FD போட்டிருக்கீங்க, அதுல ஒரு 6% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் 7% இருக்கு அப்படின்னா நீங்க முதலீடு செஞ்சிருக்கக்கூடிய பணத்திலிருந்து உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கல, மாறா உங்களுக்கு 1% அப்படிங்கிறது நஷ்டம் தான் ஆகுது. இப்போ இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தோராயமா ஒரு 6%. நீங்க செஞ்சிருக்கக்கூடிய முதலீட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது அதை விட அதிகமா இருக்கா, 6%க்கு மேல இருக்கா அப்படின்றத பாருங்க. ஆமா 6%க்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த 6%க்கு மேல எவ்வளவு பெர்சன்டேஜ் உங்களுக்கு வருமானம் கிடைக்குதோ அதுதான் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய முதலீட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய உண்மையான வருமானம்.